சமாதான பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி 5 நாள் போர் நிறுத்தத்தை அறிவித்துவிட்டு அமெரிக்கா ஈரான் முதுகில் குத்த போகிறது. பிரிட்டன் நாட்டு தளமான டியோகோ கார்சியா மேல ஒரு சின்ன தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி அந்த பழியை ஈரான் மேல போட்டு பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளை போர்ல இறக்க பாக்குதா? ஈரான் கிட்ட 4000 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் போய் தாக்கக்கூடிய ஏவுகணைகள் இருக்கிறது உண்மைன்னா, ஐரோப்பாவின் பெரும்பான்மையான பகுதிகள், சீனாவின் சில பகுதிகள், இந்தியாவின் முக்கிய நகரங்களான டெல்லி, மும்பை இதெல்லாம் கூட ஈரானால தாக்க முடியும். அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க யாரோட சமாதான பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி பண்றோமோ, அதாவது அமெரிக்காவுக்கு யார் கூடயாவது ஈரான்ல கம்யூனிகேஷன் இருந்ததுன்னா அந்த நபர் குறிவைத்து கொல்லப்படுகிறார் அப்படின்னு ட்ரம்ப் ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. பேச்சுவார்த்தை தோல்வியடைஞ்சா ஈரானோட முக்கிய எண்ணெய் வளங்களை கைப்பற்றவும் வான் வழியா போய் அதிரடி தாக்குதல் நடத்தி ஈரானை பணிய வைக்கவும் தான் அமெரிக்கா இந்த அதிரடி முடிவை எடுத்திருக்குன்னு சொல்றாங்க. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்ல ஈரானோட சமாதான பேச்சுவார்த்தை நடக்க போகிறது அப்படின்ற ஒரு செய்தி அமெரிக்காவிலிருந்து வருது. இன்னொரு பக்கம் ஈரான் எங்களுக்கு இந்த சமாதான பேச்சுவார்த்தையின் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்காவோட துணை அதிபர் ஜேடி வான்ஸே இஸ்லாமாபாத்துக்கு வரப்போகிறார். அதனால இந்த சமாதான பேச்சுவார்த்தையை நீங்கள் நம்பலாம் என்பது போல அமெரிக்க ஊடகங்கள்ல செய்திகள் வருது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கும் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுக்கும் இடையே கடுமையான கருத்து வேறுபாடுகள், மோதல்கள் தொடங்கி இருக்கு அப்படின்னு செய்திகள் வருது. ஆனா இதையெல்லாம் தாண்டி சமாதான பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி 5 நாள் போர் நிறுத்தத்தை அறிவித்து விட்டு அமெரிக்கா ஈரான் முதுகில் குத்த போகிறது அப்படின்னு ஒரு செய்தி வருது. அதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வும் நடந்திருக்கிறது. அதை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்கலாம். ஈரான் மிகப்பெரிய ஆபத்தை எதிர்நோக்கி இருக்கா? ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் தளத்துல ஈரானோட மிகச்சிறந்த பேச்சுவார்த்தைகள் நடக்குது, அவங்க ஒரு ஒப்பந்தத்திற்கு வர துடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பதிவிட்டாரு. அமெரிக்கா நேரடியா ஈரான் கூட பேச முடியாம பாகிஸ்தானை ஒரு பாலமா பயன்படுத்தி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனீர், பிறகு பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப், இவங்க 2 பேருமே இதுக்காக தீவிரமா செயல்படுறாங்க. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்ல இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்க போறதா வர்ற செய்திகள் எந்த அளவுக்கு உண்மை? ஏன் பாகிஸ்தான்ல இந்த பேச்சுவார்த்தை நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரானோடையும் அமெரிக்காவோடையும் பாகிஸ்தானுக்கு நல்ல உறவு இருக்குது. அதனால பேச்சுவார்த்தை நடத்த இஸ்லாமாபாத் சிறந்த இடம்னு நினைக்கிறாங்க. ஈரான் என்ன தெரியுமா சொல்லுது? அமெரிக்காவோட எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கல, வெறும் நாடகம்னு சொல்லுது. ஏன் ஈரான் அப்படி சொல்லுது? இந்த பேச்சுவார்த்தையை முன்னாடி நின்று நடத்த போவது ட்ரம்போட மருமகன் ஜாரட் குஷ்னரும் வளைகுடா நாடுகளுக்கான சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃபும். ஈரான் இவங்கள நம்பவே இல்ல. ஏற்கனவே எங்களை முதுகுல குத்துனவங்க இவங்க 2 பேரும் தான் அப்படின்னு ஈரான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறாங்க. போர் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும் போதே ஈரான் மேல தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. அதனால இப்போ ஈரான் என்ன சொல்லுதுன்னா, நாங்க ஜாரட் கூடவோ விட்காஃப் கூடவோ பேச மாட்டோம், வேணுமானா துணை அதிபர் ஜேடி வான்ஸை வர சொல்லுங்க, அவரோட பேசுறோம் அப்படின்னு ஈரான் நிபந்தனை விதித்ததாவும், அதனாலதான் ஜேடி வான்ஸ் வரப்போறாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தியை தி கார்டியன் விரிவா வெளியிட்டிருக்கு. ஈரான் தரப்புல இருந்து யார் பேச போறாங்கன்னு இன்னும் அறிவிப்பு வரல. அப்படியே பேச்சு நடந்தாலும் அது பாகிஸ்தான்ல தான் நடக்கணும் அப்படின்னு ஈரான் விரும்புறதுனாலதான் பாகிஸ்தானை அமெரிக்கா தேர்ந்தெடுத்திருக்கிறதா சொல்றாங்க. இப்ப நம்ம முக்கியமான பகுதிக்கு வரலாம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஏன் சமாதான பேச்சுவார்த்தை நடக்கணும்னு நினைக்கிறாரு? அதே சமயம் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு ஏன் ஈரான் கதையை முடிக்கணும்னு நினைக்கிறாரு? கடந்த 2 தினங்கள்ல 2 சம்பவங்கள் நடந்திருக்கு. அந்த 2 சம்பவங்களையும் நம்ம பார்த்தா உங்களுக்கு விஷயம் புரியும். இந்திய பெருங்கடல்ல இருக்க அமெரிக்காவோட ரொம்பவே ரகசியமான பாதுகாக்கப்பட்ட ராணுவ தளமான டியோகோ கார்சியா மேல 2 ஏவுகணைகள் வீசப்பட்டுச்சு. இதுல 1 நடுவானத்திலேயே செயலிழந்ததாவும், இன்னொன்னு அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தினதாவும் சொன்னாங்க. சரி, உண்மை என்னன்னு பார்க்கலாம். ஈரான் ஏற்கனவே என்ன சொன்னாங்க? எங்க கிட்ட இருக்க ஏவுகணைகளை வச்சு 2000 கிலோமீட்டர் தொலைவு வரை தாக்கலாம், இது எங்களுடைய பாதுகாப்புக்காக நாங்க தயாரிச்சு வச்சிருக்கோம்னு சொன்னாங்க. அதைத்தான் உலகமும் நம்புது. ஆனா இப்ப என்ன நடந்தது? 4000 கிலோமீட்டர் தொலைவுல இருக்க டியோகோ கார்சியா தீவை ஈரானால் தாக்க முடியும் அப்படின்னா அப்போ ஆபத்து பல நாடுகளுக்கும் பரவுது. சரி, இதுல ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும். அதை கவனிச்சா உண்மை எது அப்படின்னு நமக்கு புரியும். ஈரானோட வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி
மார்ச் 8ஆம் தேதி அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதுல எங்க கிட்ட 2000 கிலோமீட்டருக்கு மேல பாயக்கூடிய ஏவுகணைகள் இல்ல அப்படின்னு தெளிவா சொல்றாரு. அப்படின்னா 4000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய டியகோ கார்சியா தீவை ஈரான் எப்படி தாக்கி இருக்க முடியும்? இங்கதான் ஃபால்ஸ் பிளாக் அப்படிங்கிற சந்தேகம் எழுது. பிரிட்டன் நாட்டு தளமான டியகோ கார்சியா மேல ஒரு சின்ன தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி அந்த பழியை ஈரான் மேல போட்டு பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளை போர்ல இறக்க பாக்குதா? இத்தனை நாட்களா போர்ல கலந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொன்ன பிரிட்டன் இப்போ அமெரிக்காவோட இணைஞ்சு ஹார்மூஸ் நீர்ச்சந்திய பாதுகாக்க முன்வந்திருக்கிறத பார்த்தா இப்படி ஒரு சந்தேகம் தான் வருது. ஈரான் கிட்ட 4000 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் போய் தாக்கக்கூடிய ஏவுகணைகள் இருக்கிறது உண்மைன்னா, ஐரோப்பாவின் பெரும்பான்மையான பகுதிகள், சீனாவின் சில பகுதிகள், இந்தியாவின் முக்கிய நகரங்களான டெல்லி, மும்பை இதெல்லாம் கூட ஈரானால தாக்க முடியும். சரி, இதன் மூலம் என்ன சொல்ல வராங்கன்னா, ஈரான் ஒரு ஆபத்தான நாடு, பாருங்க உங்களுக்கு எல்லாமே ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த சூழ்நிலையில ஈரான் அப்படி ஒரு ஏவுகணை இருந்தா கூட எடுத்து பயன்படுத்துவாங்களா? இந்த கேள்வியை கேட்டா உங்களுக்கு யார் மேல சந்தேகம் வருது? நெத்தன்யாகு கொதிக்க காரணமான 2வது சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான் நடத்தின ஒரு தாக்குதல் தான். இது வரைக்கும் ஈரான் அந்த பகுதியை எட்ட முடியாதுன்னு இஸ்ரேல் நினைச்சுக்கிட்டு இருந்தது. இஸ்ரேலோட நெகேவ் பாலைவனத்துல இருக்கிற டிமோனா அணுசக்தி தளம் ரொம்பவே பாதுகாப்பானது அப்படின்னு அந்த நாடு நினைச்சிட்டு இருந்தது. ஆனா ஈரான் அந்த பகுதியை சுத்தி 2 இடங்கள்ல தாக்குதல் நடத்துச்சு. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஈரான் சிகப்பு கோட்டை தாண்டிட்டாங்க, ஆபத்து எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு நெத்தன்யாகு எரிச்சல்ல இருக்கிறாரு, பயத்திலையும் இருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயத்த ட்ரம்ப் சொல்றாரு. இதை தான் நம்ம ரொம்ப கவனிச்சு பார்க்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க யாரோட சமாதான பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி பண்றோமோ, அதாவது அமெரிக்காவுக்கு யார் கூடயாவது ஈரான்ல கம்யூனிகேஷன் இருந்ததுன்னா அந்த நபர் குறிவைத்து கொல்லப்படுகிறார் அப்படின்னு ட்ரம்ப் ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. ஈரான் தலைவர்களை யார் கொல்றா? இஸ்ரேல் தான் கொல்றாங்க. அப்போ என்ன நடக்குது? நாம ஒரு நிகழ்வை பார்க்கலாம். ஈரானோட மூத்த தலைவர் அலி லாரிஜானி மர்மமான முறையில கொல்லப்பட்டார் இல்லையா? அதுக்குள்ளதான் விஷயம் இருக்கு. நம்ம அது என்னன்னு பார்க்கலாம். ஈரானோட அமைதி பேச்சுவார்த்தையை விரும்பாத நபர் ட்ரம்ப் கூடவே இருக்கிறாரு. அதனாலதான் அமெரிக்கா பேச முயற்சி பண்ணும் போதே அந்த நபர் கொல்லப்படுறாரு. இதுல நம்ம ஒரு பேட்டர்னை பார்க்க முடியுது. முக்கியமான தலைவர்கள் எல்லாரும் ஒரே நாள்ல கொல்லப்படல, ஒவ்வொருத்தரா கொல்லப்படுறாங்க. உதாரணத்துக்கு நம்ம பார்க்கணும்னா, மார்ச் 17ஆம் தேதி கொல்லப்பட்ட அலி லாரிஜானி மார்ச் 13ஆம் தேதி ஒரு பேரணியில கலந்துகிட்டாரு. இஸ்ரேல் கொல்லணும்னு நினைச்சிருந்தா அப்பவே கொன்னு இருக்கலாம். ஆனா ஏன் கொல்லல? ஏதோ ஒரு விதத்துல அவர் அமெரிக்காவோட பேச்சு நடத்தி இருக்கலாம்னு இஸ்ரேலுக்கு தகவல் போன உடனே இரவோடு இரவா அவர் கொல்லப்பட்டிருப்பாரோன்னு நிறைய பேருக்கு சந்தேகம். ட்ரம்ப் சொல்றத பார்த்தா அமெரிக்காவை இதுல இழுத்து விட்டுட்டு இஸ்ரேல் தன்னோட ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருக்கு. மொத்தத்துல இஸ்ரேலுக்கு இந்த சமாதான பேச்சுவார்த்தையில உடன்பாடு இல்ல அப்படின்னு தெரியுது. ஈரான் பலவீனமா இருக்கிற இந்த நேரத்திலேயே ஈரானை முழுமையா அழிச்சிடணும் அப்படின்னு நெத்தன்யாகு துடிக்கிறாரு. இன்னொரு பக்கம் இந்த 5 நாள் சமாதான பேச்சுவார்த்தையை ஈரான் எந்த விதத்திலையும் நம்பல. இதுக்கு பின்னாடி ஒரு சதித்திட்டம் இருக்கிறதா தான் அவங்க சந்தேகப்படுறாங்க. ஆனா இதையெல்லாம் தாண்டி இஸ்ரேல் ஏதாவது வேலை பார்க்குதா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழுது. அதுக்கு ஒரு நிகழ்வை நம்ம இப்ப பார்க்கலாம். அமெரிக்காவோட டெக்சாஸ் மாகாணத்துல போர்ட் ஆர்த்தர்ல இருக்கிற வலேரா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்துல மார்ச் 23ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 7:22 மணிக்கு ஒரு பெரிய வெடிப்பு மற்றும் தீ விபத்து ஏற்பட்டுச்சு. இது தற்செயலான விபத்துன்னு அமெரிக்கா சொன்னாலும் இது நடந்து சில மணி நேரத்துல அமெரிக்காவில இருந்து ஆயிரக்கணக்கான கடற்படை அதிரடி வீரர்கள் மத்திய கிழக்கு பகுதிக்கு கிளம்பி இருக்காங்க. அமெரிக்காவில நடந்தது விபத்தா இல்லாம திட்டமிட்ட சைபர் தாக்குதலா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு தாக்குதலை ஈரான் நடத்தி அதை அமெரிக்கா கண்டுபிடிச்சா ஈரானுக்கு தான் பாதிப்புன்னு ஈரானுக்கு நல்லாவே தெரியும். அதே சமயம் சமாதான பேச்சுவார்த்தைன்னு போரோட தீவிரத்தை குறைக்கிற ட்ரம்புக்கு அழுத்தம் கொடுக்க இஸ்ரேல் இதை செஞ்சுதா அப்படின்னு ஒரு சந்தேகத்தையும் நிறைய பேர் எழுப்புறாங்க. அமெரிக்காவோட எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்துல சைபர் தாக்குதல் நடந்தது உண்மைன்னா அதை இஸ்ரேலும் செஞ்சிருக்க முடியும், ஈரானும் செஞ்சிருக்க முடியும். அவங்க 2 பேருமே இந்த தொழில்நுட்பத்துல சிறந்தவங்க தான். ஆனா யாரு செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு? உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கு? சரி, நம்ம யார் மேலயும் சந்தேகப்பட வேண்டாம் அப்படின்னா, அந்த தீ விபத்து நடந்த சில மணி நேரங்கள்ல ஆயிரக்கணக்கான அமெரிக்க கடற்படை வீரர்கள் ஏன் வளைகுடா பகுதிக்கு கிளம்புனாங்க? அமெரிக்காவோட மிகச்சிறந்த போர் முனை அப்படின்னு சொன்னா அது 82nd ஏர்போர்ன் டிவிஷன். வட கரோலினாவில இருக்கிற போர்ட் லிபர்ட்டி தளத்திலிருந்து
சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற முறையில மின்னல் வேகத்துல அங்கிருந்து கிளம்பி இருக்காங்க. இவங்க யாருன்னு கேட்டா, உலகத்தோட எந்த பகுதிக்கும் 18 மணி நேரத்துக்குள்ள போய் பாராசூட் மூலமா குதிச்சு தாக்குதல் நடத்துறது தான் இவங்க வேலையே. டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பக்கம் அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்னு 15 அம்ச திட்டத்தை முன்னாடி வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஆல் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த அதிரடி படைய வளைகுடா நாட்டுக்கு திருப்பி விட்டிருக்காரு. அப்படின்னா என்ன நடக்குது? பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சா ஈரானோட முக்கிய எண்ணெய் வளங்களை கைப்பற்றவும், வான் வழியா போய் அதிரடி தாக்குதல் நடத்தி ஈரான பணிய வைக்கவும் தான் அமெரிக்கா இந்த அதிரடி முடிவை எடுத்திருக்குன்னு சொல்றாங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டு பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமா சரிய தொடங்கினா அமெரிக்க மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, தெருவுக்கு வந்து போராட தொடங்கிடுவாங்க. அது ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தமா மாறிடும். அதனால ட்ரம்ப் என்ன நினைக்கிறாருன்னா, எப்படியாவது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும், இல்லைன்னா சமாதான பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காலம் கடத்தி இந்த பிரச்சனைய ஆற போடணும்னு பாக்குறாரு. ஆனா நெத்தன்யாகுவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடிவாதமா இருக்கிறாரு. இதுதான் சரியான சமயம், எப்படியாவது ஈரான தூள் தூளா செதறடிச்சிடணும் அப்படின்னு பாக்குறாரு. இந்த செய்திகளை எல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? அமெரிக்கா ஈரானுக்கு செக் வைக்குதா, இல்ல நெத்தன்யாகு ட்ரம்ப்புக்கு செக் வச்சு அழுத்தம் கொடுக்கறாரா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நாம இப்ப எழுப்பி இருக்கிற கேள்விகளுக்கெல்லாம் அடுத்து வரப்போற நாட்கள்ல விடை கிடைச்சிரும். அப்ப நம்ம பேசினதெல்லாம் சரியா, இல்ல ஏதாவது தவறா யோசிச்சிட்டோமா அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு, இந்த மாதிரி போர் சம்பந்தமான செய்திகள், அதை ஆழமா பார்க்கறதுல ஆர்வம் இருக்கிற உங்க நண்பர்களுக்கு இத பகிர்ந்துக்கோங்க.